நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். ராகுகேது பயிற்சியினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடைபெற உள்ளது என்பதை இப்போது பார்க்கலாம். சேவலம்பி ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2017 வியாழக்கிழமை பகல் மணி 12:42க்கு ராகு பகவான் தனுசு ராசிக்கு 9ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து 8ஆம் இடமான கடக ராசிக்கு மாறுகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 2ஆம் இடமான மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். ராகு தனுசு ராசிக்கு 8ஆம் இடமான கடகத்தில் சென்று மறைவது நல்ல விதமான அமைப்பாகும். இதனால் ராகு தரும் கெடுபலன்கள் காணாமல் போகும். ஆயுள் வலிமை கூடும். எதிரிகள் கண்டு அஞ்சும் அளவுக்கு செல்வாக்கு உயரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். நீண்ட நாட்களாக இழுபறையாக இருந்த வழக்குகள் தீர்த்து வைக்கப்படும். வரவேண்டிய பாக்கிகள் நல்ல முறையில் வசூலாகும். தந்தை வழியில் ஏற்பட்டு வந்த இடையூறுகள் விலகும். வாழ்வில் நிம்மதி தோன்றும். புதிய சொத்துக்கள் வாங்க சாதகமான சூழல் உருவாகும். இதுவரை நிறைவேறாத காரியங்கள் இனிமேல் படிப்படியாக நிறைவேறும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. விலகி சென்ற சொந்தங்கள் நெருங்கி வந்து உறவாடுவார்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாகும் அதிசயம் நடக்கும். ராகு என்ற விஷப்பாம்பு 8ஆம் இடத்தில் மறைந்து இருந்தாலும் அதனை பற்றிய பயம் போகாதல்லவா? எனவே எந்த விஷயத்திலும் நேர்மை தவறாமல் நடந்து கொள்வது நல்ல பலன்களை மேலும் தரும். இருட்டு வேளையில் வெளியில் செல்வதை குறைத்து கொள்ளவும். விஷப்பூச்சிகள் இருக்கும் இடத்தில் கவனமுடன் இருக்கவும். இனி தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் கேது என்ன செய்வார் என்று பார்க்கலாம். குடும்பத்தில் அனைவரும் ஒன்றுபட்ட கருத்துடன் ஒத்துழைப்பு தருவார்கள். உல்லாச பயணங்கள் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். ஆனாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் சற்று எச்சரிக்கை உணர்வை கொடுக்கும். மறைந்த ராகு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் செலவுகள் சற்று பயத்தை கொடுக்கும். அனைத்திலும் கவனமுடன் செயல்படுவார்கள் என்பதால் அனைத்து துயரங்களையும் துணியுடன் எதிர்கொண்டு சமாளிக்கும் வல்லமை உண்டு. ராகு கேது பயிற்சியினால் மற்ற ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கிறது என்பதை தொடர்ந்து அடுத்து வரும் பதிவுகளில் பாருங்கள். நன்றி.